சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு பாதையில் இன்னொரு கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கு. என்னென்னா காமம் சம்மந்தப்பட்டது, செக்ஸுவல் சம்மந்தமான நிறைய பேர் இளைஞர்கள், படிக்கக்கூடியவங்க எல்லாருமே, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த செக்ஸுவல் லைஃப்பில் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகி அந்த குடும்பமும் கெட்டு குட்டி சோறாகி சமுதாயமும் ஒரு நிலைப்பாடுலேருந்து விலகி போகுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணு மேலே இருக்கிற ஒரு ஆசை, ஒரு ஆண் மேலே இருக்கிற ஆசை, அதாவது அது அவங்களோட இயல்பு நேச்சுரலாக அந்த ஃபீலிங்ஸ் உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ உள்ள அந்த கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு இல்லை, அது சரிதான்னு சொல்லி ஒரு டிபேட் உருவாகுது. அந்த டிபேட் மட்டும் உருவாகிறது மட்டும் நான் சொல்ல வரல, அதை மட்டும் நான் தப்புன்னு சொல்லலை. இது வந்து சரிதான்னு சொல்லி சில பேர் இது சரியில்லைன்னு நினைக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு வாதமாக வைக்கிறாங்க. இது ஒரு சரிதானே, ஏன் இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதலான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த விஷயம் தப்பு அப்படின்னு நம்ம ஒரு கல்ச்சரில் நம்ம ஃபேமிலியில் குழந்தைகளையோ இப்போ வயசுக்கு வந்த பொண்ணையோ பையனையோ நம்ம வந்து சொல்லி வச்சிருப்போம், இது வந்து தப்பு அப்படின்னு. ஆனால் இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இது உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றம் பெற்ற இதில் எல்லாத்தையும் சொல்ல சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இதில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கலாச்சாரமாக மாற்றுறாங்க, இது ஒரு இயல்பாக மாற்றுறாங்க. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கன்னு சொல்லி நார்மல் லைஃப்பில், அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய நபர்கள்ட்ட அவங்க வாதமிட்டு இது சரி, இதை நீங்கள் பண்ணுங்கள், இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயமான தரவுகள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறது வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் குடிக்கிறதுனா வந்து ஒரு குத்தமாக பார்ப்பாங்க, ஐயோ குடிக்கிறானே அப்படின்னு குற்றமாக பார்ப்பாங்க. முன்னாடிலாம் ஒரு கிராமத்தில் குடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கு வர மாட்டாங்க, அந்த குடிச்ச போதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காலையில் எழுந்திரிச்சு கிராமத்துக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக குடி வந்து இது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி தான், இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு தான், குடிக்கிற ஒன்று தப்புல அப்படி மட்டும் சொல்லாமல் அந்த குடிக்கக்கூடிய நபர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது, குடிகாரன், இது வந்து பொறுப்பு இல்லாதன்னு பேர் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பேரில் இருந்து விலகி மது பிரியர்கள், அதாவது கௌரவமான பேர்களை வச்சுக்கிற அளவுக்கு வந்து சொசைட்டி மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க இந்த காலத்தில் ஒரு பக்கம் போதை கலாச்சாரம், ஒரு பக்கம் வந்து காம கலாச்சாரம், காமம் ஈடுபாடு, காமத்துக்காக என்ன வேணால் பண்ணுறது, அதே மாதிரி போதைக்காக என்ன பண்ணுறது, போதைக்காக என்ன பண்ணுறங்கிற நிகழ்வு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, கோயம்புத்தூர் நடந்துச்சு, கொடூரமான விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஒரு கொடுமையான அரக்கத்தனமான ஒரு சாத்தானியின் குழந்தை, ஒரு கொடுஞ்செயல், ஒரு சைக்கோவோட உச்சத்தில் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. என்ன நிகழ்வுனா, ஒரு கணவன், 2 குழந்தைகள், ஒரு மனைவி, இவங்க எல்லாருமே 4 பேர் ஒரு இல்லத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன். கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நபர், மனைவியும் 2 குழந்தைகளும் வீட்டில் இருப்பாங்க. மனைவி வீட்டை பார்த்துக்கிறாங்க, கணவர் வந்து உழைத்து கொண்டு வருகிறார். இவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் இன்னொரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி, நல்லா கேட்டுக்குங்க, இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகள் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 22-23 ஏஜ் தான். இந்த கல்யாணம் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28-29 ஏஜ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருமணமான பெண் வீட்டில் இருக்க அந்த கணவர் வேலைக்கு போன உடனே இந்த கல்யாணமான பெண் அந்த பக்கத்து வீட்டு பெண், அந்த வயது வந்த பெண் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போகிறது, இல்லை அவங்க வீட்டுக்கு இங்கே வர்றது. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இனமாக ஒரு பெண்ணு விரும்பி பண்ணக்கூடிய விஷயம் ரீசெண்டாக வந்து ஒரு கலாச்சாரம் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சொல்லியிருந்து பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பண்ணி அவங்க வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பேருக்கான இந்த ரகசியமான சந்திப்பு, இந்த ரகசியமான கள்ளக்காதல், என்ன சொல்கிறேனே தெரியல. இது வந்து எப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்னு தெரியல. நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா வீடியோவில் வந்து இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஒரு கள்ளக்காதலுங்க, ஒரு கேவலமான ஒரு கள்ளக்காதலை வந்து 2 பேரும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டாளங்களுக்கு, அதாவது இவர் கணவர் அவருக்கும் தெரியல, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் தெரியல. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுலேருந்து ஒரு லெவல் தாண்டி என்ன நடக்குதுன்னா, இந்த காமங்கிற எண்ணம், அந்த காமம் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை எந்த அளவுக்கு போகுதுன்னா, இவங்க எப்பயும் போல் கணவர் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அந்த இளம் பொண்ணு வந்து இந்த திருமணமான பெண் வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் வந்து அந்த கள்ளக்காதலில் அந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க, கேவலமாக இருக்குது சொல்லவே. அந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அந்த 2 குழந்தைங்க சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு குழந்தை வந்து வெறும் 5 மாத குழந்தை. அந்த குழந்தை வந்து அழுதுருக்கு. அந்த குழந்தை அழுததை பார்த்துட்டு இந்த இளம்பெண் இருக்குல்ல, திருமணமாகாத இளம்பெண், 23 வயசு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த குழந்தையை கொன்று அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு பிடிக்கல, அந்த குழந்தையை கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுது. இந்த தாய் இருக்கால, இந்த குழந்தை பெற்ற தாய் இருக்கால, இவ தாய் கிடையாது, இவ வந்து மனித பிறவே கிடையாது, இவ வந்து ஒரு சைக்கோ, ஒரு சாத்தான், என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லா வார்த்தையும் இந்த பொம்பளைக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு செயலை தான் ஈடுபட்டு, அந்த வார்த்தையை நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்தி நினைக்காதீங்க. எனக்கு இதை தாண்டி நான் ரொம்ப கண்ணியமாக பேசுகிறேன். இந்த லேடி வந்து அதை பண்ணியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுச்சு. உடனே இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 5 வயசு குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொன்னுருக்காங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்குன்னா, அதை வீடியோ எடுத்து இந்த பொண்ணு இருக்குல்ல, கோஸ்ட் போச்சுல, அந்த பொண்ணோட செல்லுக்கு இந்த பொண்ணை அனுப்பி கீழே குரல் பதிவு போட்டிருக்கு. என்ன குரல் பதிவுனா, நீ சொன்னில்ல பாத்தியா, எனக்கு குழந்தையோட நீ தான் முக்கியம், நீ கேட்ட, நான் பண்ணிட்டேன், பாத்தியா என் குழந்தைய நான் கொண்டுட்டேன்னு சொல்லி குரல் பதிவையும் சேர்த்து அந்த வீடியோவோட அனுப்பிச்சிருக்கு. இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால்
கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வராரு. அப்போ இந்த குழந்தை இறந்துருக்கு. உடனே இந்த பொம்பளை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, குழந்தை வந்து பால் குடிக்கும் போது மூச்சு முட்டி ஒரு மாதிரி மயங்கிருச்சு, என்னன்னு தெரியல, ஆஸ்பத்திரி கூட்டி போனால் ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. இதை எப்படி இந்த குழந்தை செத்தது இப்படி தான். ஆனால் இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, அந்த குழந்தை எப்படி செத்துச்சுன்னு கட்டமைக்கப்படுதுன்னா, கணவர் வந்து கேட்குற குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, பால் குடிச்சிக்கிட்டு இருந்தா, பால் குடிக்கும்போது மூச்சு முடியிடுச்சு, அதனால் என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு 2 பேர் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த லேடிக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், கொண்டதே அந்த அம்மா தான். ஆனால் கணவர்கிட்ட போய் சொல்லி ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரி போகும்போது ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைக்கு பண்ணக்கூடிய சடங்குகள் எல்லாமே, இறந்ததுக்கப்புறம் என்ன சடங்கோ எல்லாமே சடங்குகள் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மனைவி மேலே ஒரு சந்தேகம் வருது. இது எப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த கணவர் என்ன பண்ணுறான்னா, அந்த மனைவியோட செல் எடுத்து பார்க்குறாங்க. அந்த செல் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகள் கணவருக்கு தெரிய வருது. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பண்ணபடி கேட்குறேன், நீ வந்து உன்னோட காம இச்சைக்காக நீ உன் குழந்தையை கொல்ற உரிமை உனக்கு எப்படி கொடுத்தா? குழந்தைக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நீ பெற்றுட்டா அது ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீ நான் தான் 10 மாதம் சுமந்தேங்கிறதுக்காக அது ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த குழந்தை மூலமாக அந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு தான் உரிமை இருக்குது. கடவுளுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை சொந்தம், இந்த உலகத்துக்கு தான் அந்த குழந்தை சொந்தம், உனக்கு சொந்தம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. பெற்றவங்க, அந்த பெற்ற தாய், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை வந்து நான் தான் 10 மாதம் சுமந்தேன், நான் தான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது உண்மை தான், நீங்கள் பெற்றீங்க தான், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த குழந்தை உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கே தவிர உங்களுக்காக தான் வந்திருக்குன்னு கிடையாது. உங்கள் மூலமாக கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. மூலம் அந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து குழந்தைய ப்ராப்பர்ட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கல்ச்சர் இப்போ உருவாக்கிட்டு இருக்குது, அந்த கேவலமான கல்ச்சர் உருவாக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த குழந்தையை கொன்று தான் உன்னோட காமத்தை நீ திருப்திப்படுத்திக்கணும் அப்படின்னா, உனக்கு அந்த குழந்தையோட அந்த காமம் வந்து முக்கியத்துவம் ஆயிடுச்சா? அதுவும் வந்து ஒரு கள்ளக்காதல்ங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த கேவலமான விஷயத்தை தாண்டி நீ வந்து அந்த தாய் வந்து அந்த ஒரு பொண்ணோட, அதுவும் உன்னோட 4-5 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட நீ வந்து ஒன்றா இருந்திருக்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம்? நம்ம உலகம், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, பாரம்பரியம் எதை நோக்கி போகுது? இந்த ஜென்ரேஷன், இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் எதை ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கே வாழ்க்கை போயிடும் போல இருக்குது. நான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. தன்னோட காம எண்ணத்தையும் காமத்திலேருந்து வெளிவரதுக்கு எத்தனையோ விஷயங்கள். வாழ்க்கையில் காமம் மட்டுமே முக்கியம் இல்லை. ஆனால் சில பொறுக்கி நாய்கள், சில தர்க்கரியம் முடிச்ச நாதரிங்க, இந்த வார்த்தை தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி இப்போ இந்த குழந்தை 5 மாத குழந்தையை கொள்கிற அளவுக்கு ஒரு காமம் ஒரு பெத்த தாயோட சிந்தனையை மாற்றுதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயமா இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சொசைட்டி மாறிக்கு நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் வந்து கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துறதா இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் எப்படி கடந்து போக சொல்கிறீங்க? 5 மாத குழந்தை ஒரு காமத்தை எச்சைக்காக வந்து ஒரு பொண்ணு கொண்டிருக்கானா, இது இன்னும் வருங்காலம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது. சொசைட்டி பார்க்க பயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ விஷயங்கள் நடக்குதுங்க. இந்த சொசைட்டி எதை பேஸ் பண்ணி போகுதுன்னு தெரியல. இந்த கலாச்சாரம் இப்போ உள்ள கலாச்சாரங்கள் எதை மக்களுக்கு கொடுக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ இதுதான் வாழ்க்கை, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிற காலம் போய் நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு தோன்ற காலம் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கணவன் வந்து வெளியே போகிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதாவது 2 வீடு பக்கத்தில் இருக்கும்போது வழக்கம் இருக்கும். உடனே அந்த கணவர் என்ன பண்ணுவார், அந்த லேடி கிட்ட ஒய்ஃப் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடக்கும்பொழுது ஒரு பொண்ணை நம்பி ஒரு பொண்ணை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு பயம் ஏற்படுது, சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு இந்த காரணம், இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வரும்பொழுது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிகழ்வுகளை எப்படி ஏற்றுக்கிறது? நான் அந்த பொம்பளைக்கு வந்து என்ன குற்றம் நடக்குதுன்னு தெரில, தூக்கு தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டங்கள் இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிகழ்வுக்கு தூக்கு தண்டனை தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்றதே வேஸ்ட்டு, செத்து தொலைலாம். 5 மாத குழந்தைய கொள்றதுக்கு எந்த அளவுக்கு சைக்கோவாக இருப்ப, எந்த அளவுக்கு நீ காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். பெத்த புள்ள 10 மாதமாக நீ சொந்த புள்ள ஒரு 10 நிமிஷம் காம இச்சைக்காக அந்த பொண்ணு நீ குழந்தைய கொண்டிருக்கேன்னா நீ இருக்கிறதே வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறது வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த பொண்ணை நெத்தி பொட்டில் வச்சு சுட்டு கொண்டுறணும், இல்லை தூக்கில் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறேன். தூக்கில் போட்டாலும் சந்தோஷம் தான். ஆயுள் தண்டனை கூட ரண தண்டனையாக இருக்கணும். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் இதுதான். இந்த மாதிரி நடக்கும் பொழுது ரொம்ப கவலை உற விஷயமா தான் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. என் சொசைட்டி எதை நோக்கி போகுதுனே தெரிலங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை பற்றி உங்களோட மனதில் உள்ள விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கே கூடாது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில. இப்போவும் சொல்கிறேன், பெற்றவங்களுக்கு நான் உங்கள் வீட்டில் ஒரு பிரதராக சொல்கிறேன், குழந்தை எப்போவுமே பெற்றவங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அவங்க இந்த உலகத்துக்கு வர, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் மூலமாக இந்த குழந்தைய உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கா தவிர உங்களுக்காக தான் அந்த குழந்தைய அனுப்பவே கிடையாது. உங்கள் மூலமாக அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் பெக்கிற குழந்தை, இப்போ என் வீட்டில் பிறக்கிற குழந்தை, எங்கள் அம்மா என்னை சுற்றி சொந்த பந்தம் இருக்கிறோம், எங்கள் அண்ணன் வீட்டில் பிறக்கிற குழந்தை, எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க. நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தன்னோட குழந்தை ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நினைக்கிற தாய்க்கு தான் இந்த வார்த்தை. இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குழந்தைய இந்த
கொண்டு வரதுக்கான ஒரு பாதை தான், ஒரு ஒரு ஓப்பன் ஒரு கதவு தான். கடவுள் உங்கள் மூலமாக அந்த குழந்தை அனுப்புறாரு சரிங்களா. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிற எண்ணங்கள் இருக்குது. பெற்றவங்களும் நம்ம என்ன கிளம்பினா அவங்க தேர்ந்தெடுக்கிற பாதை சரியாக தப்பா, தேர்ந்தெடுக்க பாதை சரினா அதுலேருந்து அவங்க மேம்படுத்தி கொண்டு போகணும். தேர்ந்தெடுக்க பாதை தப்புனா அது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு எது சரியான பாதையும் அதுதான் காட்டணும். இதுதான் பெற்றவங்க பண்ணணும். ஆனால் இதை தாண்டி அவள் என் பொண்ணு நான் பெற்றேன், நான் என்னென்ன பண்ணுவேன், அவள் என் பொண்ணு அப்படி, என் பொண்ணு என் பையன் நான் தானே பெற்றேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட எண்ணம் பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. அந்த குறுகிய மனப்பான்மை எண்ணத்துக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்வு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தாய்கள் இருக்கிறத நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் பிறக்க போகிற குழந்தைகள் எத்தனை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கலாச்சாரம் ரொம்ப சீர்கேடாக போய்கிட்டு இருக்குது. தமிழக கலாச்சாரம் மேம்பட்ட கலாச்சாரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது.